அது நான் பொறக்கறதுக்கு முன்னாடில இருந்து இருக்கு. பிகாஸ் என்னோட ஃபேமிலி எல்லாருமே தமிழ் பற்றாளர்கள். அவங்க வந்து எனக்கு தமிழ் பேர் தான் வைக்கணும்னு சொல்லி ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணி அவங்க வந்து ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் அருணாச்சலம் ஐயா அவங்க அவங்க தலைமையில ஒரு 18 தமிழ் அறிஞர்கள் சேர்ந்து தான் எனக்கு பேர் வச்சாங்க. அவங்க வைக்கிறப்போ காக்கை பாடினியார் அப்படின்ற ஒரு தமிழ் புலவியில இருந்தா பாடினின்ற ஒரு பேர் எனக்கு எடுத்து தனியா வச்சிருக்காங்க. வைக்கிறப்பவே நினைச்சேன் ஓகே எல்லாரும் கலாய்க்கு ஐ மீன் வைக்கிறப்போ வந்து அவங்க நினைச்சிருக்காங்களா இல்லைன்னு காக்கை பாடினியார்னு வைக்க முடியாது. ஆப்வியஸா கலாய்ப்பாங்க. பாடினின்னு வச்சா கூட கலாய்ப்பாங்களா தெரியாது. ஆனா எல்லாருமே கலாய்க்கிறாங்க. முதல்ல தமிழ் பேரான்னு கூட தெரியாது. எனக்கு வந்து தமிழ் பேசிக்கலா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே தமிழ்ல மட்டும் தான் நல்ல ஸ்கோர் வாங்கிட்டே இருப்பேன். ஐ மீன் இதுல ஸ்டடீஸ்லாம் தமிழ் என்னோட பேருமே தமிழ்ன்றதுனால பாடினின்னு சின்ன வயசுல இருந்து ஒருத்தர்கிட்ட கூட கேட்கல நானு. பத்தைன் அது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரீம் தாண்டி புதினான்லாம் சொல்லிருக்காங்க. நான் நல்ல வேளை எங்க அப்பாவோட பேரு பின்னாடி குமார்னு ஆட் பண்ணிக்கிட்டேன். குமார்னு வந்தாலும் நான் தான் சார் அப்படின்னு சொல்லி அப்படின்னு அந்த மாதிரிதான் கேட்டுட்டு போறது. யாரா இருந்தாலும் உழைக்கிறதே அவங்களோட அடையாளத்துக்காக தான். அந்த அடையாளம் கரெக்டா அங்கீகரிக்கப்படணும் அப்படின்றது தானே. சோ அது அந்த பேரே ஸ்டார்டிங்கே வந்து தடுமாற்றமா மறக்கவே மாட்டேன். இப்படி இல்லாம என் பேரை சொல்லி கூப்பிடுவீங்க அந்த மாதிரி. காலேஜ் கான்வகேஷன்ல கூட போய் டிகிரி வாங்க போறேன். பத்தின்னாங்க. ஓகே நான் தான் கூப்பிடுறாங்க நான் தான் அப்படின்னு சொல்லி நானே போயிட்டேன். அந்த மாதிரி பட் உங்க பேர் யாராவது கரெக்டா ஃபர்ஸ்ட் டைமே சொல்லியிருக்காங்களா? இங்க நிறைய சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். பாடினியாக்கா கியூட்டா சொல்லுவாங்க. எப்படி நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஆனா பெரியவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா ஆமா.